The invasion of the United States. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, May 9, 1954, on Mother's Day, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஆக்கிரமிப்பு. இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் மே மாதம் 9ஆம் தேதி 1954ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலை அன்னையர் தினத்தில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. The will of the Lord for certain things to happen at times. We went to Denver just recently and சில நேரங்களில் குறிப்பிட்ட காரியங்கள் சம்பவிப்பதற்கான கர்த்தருடைய சித்தம். நாங்கள் சமீபத்தில் டென்வர் சென்று திரும்பினோம். I believe I want to report the meeting. It was one of the best meetings I've had in years. We had a marvelous time. Somewhat a little over 2,000 gave their hearts to Christ. கூட்டத்தை குறித்த அறிக்கையை நான் கூற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பல வருடங்களில் நான் நடத்தியிருந்த சிறந்த கூட்டங்களில் அதுவும் ஒன்றாயிருந்தது. எங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் உண்டாயிருந்தது. 2000க்கும் சற்று அதிகமானோர் தங்களுடைய இருதயங்களை கிறிஸ்துவுக்கு கொடுத்தனர். Besides those who received the baptism of the Holy Spirit, besides great signs and wonders that our dear Lord Jesus did in the midst of the people there in Denver. அது மட்டுமின்றி அவர்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டனர். அது மட்டுமின்றி மகத்தான அடையாளங்களும் அற்புதங்களும் அங்கே டென்வரில் ஜனங்களுக்கு மத்தியில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். We had a marvelous outpouring and a great coming together of the people. We started off with around 5,000 to begin with. We had the Mammoth Gardens, and on the third night there wasn't even any room for people to stand in a place. We had such a wonderful time of the 5 nights. எங்களுக்கு ஒரு அற்புதமான பொழிதலும் ஜனங்களின் மகத்தான ஒரு ஒன்று கூடுதலும் உண்டாயிருந்தது. நாங்கள் துவக்கத்தில் சுமார் 5000 பேரோடு துவங்கினோம். எங்களுக்கு மிகப்பெரிய தோட்டங்கள் கிடைத்திருந்தன. 3ஆம் இரவில் ஜனங்கள் நிற்பதற்கு கூட அந்த இடத்தில் இடமில்லாமல் இருந்தது. 5 இரவுகளுமே அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நேரத்தை கொண்டதாயிருந்தது. We left there to go to Canada, boy and I, and we got up into the mountains and come a snowstorm. I guess you've heard of it over your radio, and some 188 people perished in it. நானும் பையனும் கனடாவிற்கு செல்ல நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம். நாங்கள் மலைகளுக்கு மேலேறி ஒரு பனிப்புயலண்டை வந்தோம். உங்களுடைய வானொலியில் நீங்கள் அதை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். மேலும் அதில் 188 பேர் இறந்தனர். And we were stuck in a snowdrift for several days up there in the mountains. And our meeting passed by and we had come back home now before we leave again. அங்கே மேலே மலைகளில் பல நாட்களாக நாங்கள் ஒரு பனிப்பொழிவில் சிக்கிக் கொண்டோம். எங்களுடைய கூட்டமோ கடந்து போய்விட்டிருந்தது. நாங்கள் மீண்டும் புறப்படுவதற்கு முன்பு நாங்கள் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி வந்தோம். So we believe all that was maybe for the will of God, that it'll be a better meeting and something else. He had something lined up for us that we don't know. எனவே அது ஒரு சிறந்த கூட்டமாய் மற்றும் வேறு ஏதோ ஒன்றாய் இருக்கும் என்றும் தேவனுடைய சித்தத்திற்காக அது அவ்வாறு இருந்திருக்கலாம் என்றும் நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அறியாத ஒரு காரியத்தை எங்களுக்காக அவர் ஒழுங்குபடுத்தி இருந்தார். We walk kind of in a dark world, but not in darkness. We just follow as the light goes and we follow the light. நாம் ஒரு இருண்ட உலகத்தில் ஒரு விதமாக நடக்கிறோம். ஆனால் இருளில் அல்ல, ஒளியானது செல்லுகிற போது நாம் பின்தொடர்கிறோம். அப்படியானால் நாம் ஒளியை பின்தொடர்கிறோம். And our heavenly Father perhaps had something that we know nothing about. There might have been some danger laying up there, or again he might be working on somebody to bring you. See, God can just work on one person like that. He changed a whole nation just for that one person to get them in. நாம் ஒன்றுமே அறியாதிருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை ஒருவேளை நம்முடைய பரலோக பிதா உடையவராய் இருந்திருக்கலாம். அங்கே ஏதாவது ஆபத்து இருந்திருக்கலாம், அல்லது மீண்டும் யாரையாவது கொண்டு வர அவர் கிரியை செய்து கொண்டிருந்திருக்கலாம். நீங்கள் பாருங்கள், தேவன் அதை போன்ற ஒரு நபரின் பெயரில் மாத்திரமே கிரியை செய்ய முடியும். அவர் அந்த ஒரு நபருக்காக ஒரு முழு தேசத்தையே மாற்றுகிறார், அவர்களை உள்ளே கொண்டு வருவதற்காகவே. And so we know it was all for God's good glory, and we thank him for it and for protecting us as many we. எனவே அது முழுவதுமே தேவனுடைய நல்ல மகிமைக்காகவே இருந்தது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் அதற்காகவும் எங்களை பாதுகாப்பதற்காகவும் அவருக்கு நன்றி கூறுகிறோம். அநேகம் இருந்தன. நாங்கள் Billy and I helped pick them up along the road and things like that, of people that were crashed and everything, but we come through without any trouble. We got off the road once, but that was
just for a few moments. பில்லியும் நானும் அவர்களை சாலை மற்றும் அதுபோன்ற காரியங்களில் விபத்துக்குள்ளானவர்கள் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செல்ல உதவினோம். ஆனால் நாங்கள் எந்த தொல்லையும் இல்லாமல் கடந்து வந்தோம். நாங்கள் ஒருமுறை சாலையிலிருந்து இறங்கிவிட்டோம். ஆனால் அது ஒரு சில நொடி பொழுதுகளாக மாத்திரமே இருந்தன. Some man up there on a ranch come down and pulled us out with a tractor just sliding. It's very slick. அங்கே ஒரு மனிதன் ஒரு பண்ணையில் இருந்து இறங்கி ஒரு டிராக்டரினால் எங்களை வெளியே இழுத்து விட்டார். அப்படியே சறுக்கி சென்றது. அது மிகவும் வழவழப்பாயிருந்தது. And it was one of the things that they hadn't had for old timers couldn't remember ever having a storm like that in that country at that time of year around up Montana. இதுவோ அவர்களுக்கு இல்லாதிருந்த காரியங்களில் ஒன்றாக இருந்ததற்காக அந்த தேசத்தில் வருடத்தின் அந்த நேரத்தில் மொண்டானாவில் உள்ள ரவுண்ட் அப்பில் அந்த முகாமில் எப்போதாவது அதை போன்ற ஒரு புயல் வந்திருந்ததை பண்டைய காலத்தவர்களால் நினைவு கூற முடியவில்லை. And we know that anything real outstanding like that, our Lord had His hand in there somewhere. It was for some purpose, for our good, for our good. That's what it was. நாங்கள் அதை போன்ற சிறப்பான உண்மையான எந்த காரியத்தையோ நம்முடைய கர்த்தர் தம்முடைய கையில் அங்கே எங்கே வைத்திருந்தார் என்பதை நாங்கள் அறிவோம். அது எங்களுடைய நன்மைக்கான ஒரு நோக்கத்திற்கானதாக இருந்தது. எங்களுடைய நன்மைக்காகவே அதற்காகத்தான் அது இருந்தது. And so I called Brother Neville after I got back and I said, "Go be home Sunday, and if you'd like for me to come down and maybe have Sunday school, why, all right." And I said, "Then I'll be very happy to get to." எனவே நான் திரும்பி வந்த பிறகு நான் சகோதரன் நெவிலை அழைத்து நான் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்க போகிறேன். மேலும் நான் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வந்து ஞாயிறு பாட பள்ளியை வைத்துக் கொள்ளலாம். ஏன் சரிதானே என்று கூறினேன். மேலும் அதன் பின்னர் நான் வருவதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றேன். He said, "Why, sure, Brother Bill, that we're always so happy for you come, the great big open heart and welcome like that." And put it on his radio program yesterday. So we're thankful for all these things. அவர் ஏன் நிச்சயமாக சகோதரன் பில் என்றார். நீங்கள் வருவதற்காக நாங்கள் எப்பொழுதுமே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று ஒரு மிகப்பெரிய திறந்த இருதயத்துடனும் வரவேற்புடனும் அந்த விதமாக கூறினார். மேலும் அதன் பின்னர் அதை தன்னுடைய வானொலி ஒளிபரப்பில் நேற்றதை அறிவித்தார். எனவே நாங்கள் இந்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். And this morning now being Mother's Day, most people, you hear Mother Day sermons everywhere, people speaking of mother, which I think is wonderful. Amen. Leave that for the rest of the service. மேலும் இந்த காலை இப்பொழுது அன்னையர் தினமாக இருக்கிறது. பெரும்பாலான ஜனங்கள் நீங்கள் அன்னையர் தின பிரசங்கங்களை எங்கும் கேட்பீர்கள். ஜனங்கள் அன்னையை குறித்து பேசுகின்றனர். அது அற்புதமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மீதமுள்ள ஆராதனைக்காக அதை விட்டுவிடுங்கள். This morning I announced that a subject of the invasion of the United States that I want to speak on, which you probably heard your radio broadcast and you'll hear plenty of them today. இந்த காலை நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஆக்கிரமிப்பு என்ற ஒரு பொருளின் பேரில் பேச விரும்பினதை அறிவித்திருந்தேன். அதை நீங்கள் அநேகமாக உங்களுடைய வானொலி ஒலிபரப்பில் கேட்டிருப்பீர்கள். நீங்கள் இன்றைக்கு அவைகளை குறித்து அதிகமாக கேட்கலாம். There'll be a Mother's Day sermon perhaps tonight in the services, and so I thought this morning I would announce the invasion. இன்றிரவு ஆராதனைகளில் ஒருவேளை ஒரு அன்னையருடைய தின பிரசங்கம் இருக்கும். எனவே நான் இந்த காலையில் ஆக்கிரமிப்பு என்பதை நான் அறிவிக்கலாம் என்று நினைத்தேன். I spoke on it in Denver here, not exactly from the approach I aim to give it this morning, if God willing, and it had a wonderful time with it. The Lord just did bless in a wonderful way. It kind of sometimes gives us a. நான் டென்வரில் இதன் பேரில் பேசினேன். இங்கோ தேவனுக்கு சித்தமானால் இந்த காலையில் நான் அதை அளிக்கும்படிக்கு கொண்டிருந்த நோக்கத்தின் அணுகுமுறை சரியாக அதுவல்ல. மேலும் அது அதனோடு ஒரு அற்புதமான நேரமாய் இருந்தது. கர்த்தர் ஒரு அற்புதமான வழியில் ஆசீர்வதித்திருந்தார். அது சில நேரங்களில் நமக்கு ஒரு விதமானதை அளிக்கிறது. You have to be shook just a little bit to realize what it's all about, don't we? Sometimes we pray that God will do it. இதை பற்றியது என்ன என்பதை உணர நீங்கள் சற்று அசைக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. நாம் சில சமயங்களில் அசைக்கப்பட வேண்டுமல்லவா? தேவன் அதை செய்வார் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். And by the way, up there when we got through, the businessman of Denver was one sponsored the meeting, and it was a little different sponsor than I'd ever had before. மேலும் அந்த வழி மூலமாக அங்கே நாம் சென்றடைந்த போது
அந்த கூட்டத்திற்கு நிதி உதவி அளித்தவர்கள் டென்வர் வர்த்தக புருஷர்களாக இருந்தனர். நான் இதற்கு முன்பு எப்போதும் பெற்றிருந்ததை காட்டிலும் இது சற்று வித்தியாசமான ஆதரவாயிருந்தது. And usually ministers, when they sponsor the meeting and say, "Did you announce it?" "Yep," to the church. That's shepherds. They want their flock to know about it. That's their business. வழக்கமாக ஊழியக்காரர்கள் அவர்கள் கூட்டத்திற்கு நிதி உதவி அளிக்கும் போது நீங்கள் அதை அறிவித்தீர்களா என்று கேட்பீர்கள். ஆம், சபைக்கு. அதற்கு மேல் வேற எதுவுமே இல்லை. அது மேய்ப்பர்கள். அவர்கள் தங்களுடைய சபை அதை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகின்றனர். அது ஒரு அருமையான வார்த்தையாக உள்ளது. அது அவர்களுடைய வேலையாகும். But the businessmen were a little different. They wanted the world to know about it. So they just flung out about $3,000 or $4,000 worth of advertisement on all streetcars, taxi cabs, all bumpers of cars and everywhere. We had a wonderful time. ஆனால் வர்த்தக புருஷர்கள் சற்று வித்தியாசமாக இருந்தனர். அவர்களோ இதை குறித்து உலகமே அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினர். எனவே அவர்கள் அதை குறித்த விளம்பரத்தை $3,000 அல்லது $4,000 செலவில் எல்லா பயண வண்டிகளிலும், வாடகை கார்களிலும், கார்களின் எல்லா முட்டுதாங்கிகளிலும் மற்றும் எங்கும் வெளியிட்டனர். எங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் உண்டாயிருந்தது. After the service was over, they called me one side, said, "Brother Branham, what can we do for you now? What do we owe you?" ஆராதனை முடிவுற்ற பிறகு அவர்கள் என்னை ஒரு பக்கமாக அழைத்து, "சகோதரன் பிரணாம், நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக என்ன செய்யலாம்? நாங்கள் உங்களுக்கு என்ன கடன் பெற்றிருக்கிறோம்?" என்று கேட்டனர். I said, "Well, of course nothing." I said, "You owe me nothing." I said, "You can pay my hotel bill down here if you wish to." நான் அதற்கு ஏன் நிச்சயமாகவே எதுவுமே இல்லை என்று கூறினேன். நீங்கள் எனக்கு எதுவும் கடன் பெற்றிருக்கவில்லை என்று கூறினேன். நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்னுடைய உணவக கட்டணத்தை இங்கே செலுத்துங்கள் என்றேன். "Oh, we want to do something for you." And I wouldn't take nothing from them. ஓ, நாங்கள் உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறோம். அவர்களோ விரும்ப மாட்டார்கள். நானும் அவர்களிடத்திலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ள மனதாயிருக்கவில்லை. So the manager called him around. He said, "I believe he kind of likes to hunt and fish, doesn't he?" எனவே மேலாளர் அவர்களை அழைத்தார். அவர் வேட்டையாடவும் மீன் பிடிக்கவும் விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் விரும்பவில்லையா என்றார். He said yes. அவரோ ஆம் என்றார். So one of the businessmen had a ranch up there, and he said, "I'll just make him a present of that." எனவே வர்த்தக புருஷர்களில் ஒருவர் அங்கே ஒரு பண்ணையை வைத்திருந்தார். மேலும் அவர், நான் அதை குறித்து தற்பொழுது அவருக்கு ஒரு ஏற்பாடு செய்வேன் என்று கூறினார். When Mr. Moore went up to see it, he had to go back about 35 miles by horseback. I said, Mr. Moore said, "I'd like to see Sister Branham sitting on a horse going back to that." So they பாருங்கள், திரு மூர் அதை காண்பதற்கு சென்றார். அவர் குதிரையில் கிட்டத்தட்ட 35 மைல்கள் திரும்பி செல்ல வேண்டியதாயிருந்தது. நான் கூறினேன், திரு மூர், சகோதரி பிரணாம் ஒரு குதிரையின் மேல் அமர்ந்து அதற்கு திரும்பி செல்வதை நான் காண விரும்புகிறேன் என்று கூறினார். எனவே அவர்கள் மற்றும் after that, they went over there to a homestead place at Silver Plume, Colorado. This is supposed to be on this side now, and they bought a little ranch over there and putting up a 5-room home over there for me now. ஆனால் அதற்கு பின்னர் என்றாலும் அவர்கள் கொலடோராவில் உள்ள சில்வர் ப்ளூமில் உள்ள ஒரு சொந்த இடத்திற்கு சென்றனர். அது இப்பொழுது இந்த பக்கத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் அங்கே ஒரு சிறிய பண்ணையை வாங்கி இப்போது எனக்காக 5 அறைகள் கொண்ட ஒரு வீட்டை கட்டினார்கள். At the Silver Plume, Colorado, which is right in the heart of the mountains. So you fishermen, I guess it's a good time. So it'd be a good place to relax when after the meetings and things, if God permits. That's up to Him. கொலடோரா சில்வர் ப்ளூமில் மலைகளின் மையத்தில் இது உள்ளது. எனவே மீனவர்களாகிய உங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் என்று நான் நினைக்கிறேன். எனவே இளைப்பாறுவதற்கு இது ஒரு நல்ல இடமாக இருக்கும். கூட்டங்கள் மற்ற காரியங்களுக்கு பிறகு தேவன் அனுமதித்தால் செல்வோம். அது அவரை பொறுத்தது. நீங்கள் பாருங்கள். Wish now to draw our attention to the Word. And I just love the Word, the living Word of God. It's inside the Word is the life. நான் இப்பொழுது வார்த்தைக்கு நம்முடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். நான் வார்த்தையை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை விரும்புகிறேன். அது வார்த்தையானது உட்புறத்தில் ஜீவனாய் உள்ளது. Now the word letter killeth, but the spirit giveth life. Amen. And life is in the word because it's the word of God. Life lays in its word. இப்பொழுது வார்த்தை எழுத்து கொல்லுகிறது, ஆனால் ஆவியோ ஜீவனை அளிக்கிறது. ஜீவன் வார்த்தையில் இருக்கிறது, ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஜீவன் அதனுடைய வார்த்தையில் இருக்கிறது. Like if I told you, I give you
Uh, நான் உங்களுக்கு சொன்னது போல நான் உங்களுக்கு அளிக்கிறேன். you say, I'm hungry this morning, Brother Branham. Would you give me $5? நீங்களோ, சகோதரன் பிரணாம், இந்த காலை நான் பசியா இருக்கிறேன், நீர் எனக்கு $5 தருவீரா என்று கேட்டால், I'd say, I will. Now there's just as much life in that as there is in my promise. அப்பொழுது நான் தருவேன் என்று கூறுவேன். இப்பொழுது என்னுடைய வாக்குத்தத்தத்தில் உள்ளதைப் போலவே அதில் அவ்வளவு ஜீவன் உள்ளது. That's the same way it is by God. When God promises anything, then what God is, He's got to be in His Word. See, this word is just the same as God. It is God. Amen. அந்த விதமாகவே அது தேவன் மூலமாகவும் உள்ளது. தேவன் எந்த காரியத்தையாவது வாக்களிக்கிற போது அப்பொழுது தேவன் என்னவா இருக்கிறாரோ அவர் தன்னுடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். புரிகிறதா? இந்த வார்த்தைக்கு மதிப்பு, இந்த வார்த்தை தேவனை போன்று உள்ளது, அது தேவனாயிருக்கிறது. Your word is what you are. It's your bond, we used to call it. Your bond is your word. If we can't take your word, then I can't have confidence. But if I can take your word for anything, then it's a man of honor. நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதே உங்களுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதுவே உங்களுடைய பிணைப்பு. நாம் இதை வழக்கமாக அவ்வாறு அழைப்போம். உங்களுடைய பிணைப்பு உங்களுடைய வார்த்தையாக இருக்கிறது. நாங்கள் உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அப்பொழுது என்னால் நம்பிக்கை கொள்ள முடியாது. ஆனால் உங்களுடைய வார்த்தையை எந்த காரியத்திற்காகவும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் அப்பொழுது அது கனத்துக்குரிய ஒரு மனிதனாயிருக்கிறது. And the Bible said, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. See? And the Word was made flesh and dwelt among us. வேதாகமம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று உரைத்துள்ளது. புரிகிறதா? பார்த்தீர்களா? அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். If we think this, the very earth that we're living on this morning is the Word of God. That tree is the Word of God. And your body is the Word of God. God spoke it into existence like that. Made it from nothing which had nothing. நான் நினைத்தால் இது இந்த காலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியே தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அந்த மரம் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. நீங்கள், உங்களுடைய சரீரம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவன் அந்த விதமாக பேசி அதை உண்டாக்கினார். அதை ஒன்றும் இல்லாததிலிருந்து உண்டாக்கினார். அது எதுவும் இல்லாதிருந்ததாய் இருந்தது. You ever notice the human life where it come from? One little cell, so small that a human eye couldn't see it, only through a great powerful glass. And out of there come 150, 200 pound man. Where did it come from? See? நீங்கள் எப்போதாவது மானிட வாழ்க்கையும் அது எங்கிருந்து வந்தது என்பதையும் கவனித்தீர்களா? ஒரு சிறிய உயிரணு ஒரு மானிட கண்ணினால் அதை காண முடியாத அளவிற்கு மிக சிறியது. ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கண்ணாடியின் மூலமாக மாத்திரமே காண முடியும். அங்கிருந்து 150 அல்லது 200 பவுண்ட் எடை கொண்ட ஒரு மனிதன் வெளியே வருகிறான். அது எங்கிருந்து வந்தது பார்த்தீர்களா? God just spoke it, and it just started by nature growing, and there it produced just exactly. He spoke every tree, everything into existence. And it's such a wonderful, wonderful thing this morning to view the Word of God. தேவன் அதை உரைத்தார், அது அப்படியே துவங்கியது, இயல்பாகவே வளர்ந்து அது சரியாக அப்படியே உற்பத்தி செய்தது. அவர் ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஜீவிக்கும்படி உரைத்தார். தேவனுடைய வார்த்தையை பார்ப்பதற்கு இந்த காலை இது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காரியமாய் உள்ளது. Now, this morning in the Old Testament, turning over to Chronicles, I've been just a little bit upset while you're turning out to Chronicles, the 18th chapter. Just a little tired, but if the Lord willing. இப்பொழுது இது இந்த காலை பழைய ஏற்பாட்டில் நாளாகமத்திற்கு திருப்புவோம். நான் சற்று நிலைகுலைந்து போயிருக்கிறேன். நீங்கள் இப்பொழுது நாளாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொண்டிருக்கையில் ஒரு சிறு களைப்புற்றிருக்கிறேன். ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால், I'm not sure we'll know more Wednesday night. If the Lord willing and the church feels led that way, I like to have Wednesday, Thursday, Friday, Saturday and Sunday. என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. நாம் புதன்கிழமை இரவு அதை அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு சித்தமானால் சபையானது அந்த விதமாக வழிநடத்தப்படுவதை உணர்கிறது. நான் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை as a revival here, just a teaching revival on the Word. Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday, just teaching on the Word. Amen. Not healing services, but teaching. Maybe the Lord will lead us that way. இங்கே ஒரு எழுப்புதலாக
வார்த்தையிலிருந்து ஒரு போதனை எடுப்புதலை கொண்டிருக்க விரும்புகிறேன். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையின் பேரிலான போதனை. சுகமளிக்கும் ஆராதனைகள் அல்ல, ஆனால் போதனை. கர்த்தர் நம்மை ஒரு கால் அந்த விதமாக நடத்தலாம். And then I just love to be with you and have the fellowship around the Word with you. Thank you very much for that fine, wonderful amen. அதன் பின்னர் நான் உங்களோடு இருக்கவும் மற்றும் வார்த்தையின் பேரில் ஐக்கியம் கொண்டிருக்கவும் உங்களோடு இருக்கவும் விரும்புகிறேன். அந்த அருமையான அற்புதமான ஆமேனுக்காக உங்களுக்கு மிகுந்த நன்றி. Now in the 18th chapter of Chronicles, and beginning with the 12th verse, we wish to base our thoughts just for a little while on this vital subject of the day. First Chronicle or Second Chronicles, I beg your pardon. இப்பொழுது நாளாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் துவங்கி நாம் நம்முடைய சிந்தனைகளை இந்த நாளின் மிக முக்கியமான பொருளின் பேரில் சிறிது நேரம் அடிப்படையாக வைக்க விரும்புகிறோம். முதலாம் நாளாகமும் இல்லை, இரண்டாம் நாளாகமும் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். Second Chronicles 18:12, and we'll read a portion of it here and see what our Lord will have us to know. இரண்டாம் நாளாகமம் 18:12. நாம் அதிலிருந்து ஒரு பாகத்தை வாசித்து நம்முடைய கர்த்தர் நம்ம என்ன அறிந்து கொள்ளும்படி செய்வார் என்பதை பார்ப்போம். And the messenger that went to call Micah spake to him, saying, Behold, the words of the prophets declare good unto the king with one assent. மிகாயாவை அழைக்கப் போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது. Let thy word, therefore, I pray thee, be like one of theirs, and speak thou good. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல் இருக்கும்படிக்கு நன்மையாக சொல்லும் என்றான். And Micah said, As the Lord liveth, even what my God saith, that will I speak. அதற்கு மிகாயா, என் தேவன் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். And when he was come to the king said unto him, Micah, shall we go up to Ramoth Gilead to battle, or shall we forbear? அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். And he said, Go ye up and prosper, and they shall be delivered unto your hand. அதற்கு அவன், போங்கள், உங்களுக்கு வாய்க்கும், உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் என்றான். Now, to base our thought for a few moments, just one word to him again on this. இப்பொழுது ஒரு சில நிமிடங்களுக்காக நம்முடைய சிந்தையை அடிப்படையாக வைக்க இதன் பேரில் அவரிடத்தில் மீண்டும் ஒரு வார்த்தை பேசுவோம். Our heavenly Father, with grateful hearts we approach thee just now in behalf of lost souls, behalf of those who are needy, in behalf of the church. எங்களுடைய பரலோக பிதாவே, நன்றி உள்ள இருதயங்களோடு நாங்கள் இப்பொழுது உம்மை இழக்கப்பட்ட ஆத்துமாக்களின் சார்பில், தேவையுள்ளவர்களின் சார்பில், சபையின் சார்பில் அணுகுகிறோம். May the Holy Spirit get into the word quickly now, we pray. Take it right straight to every heart here that has need. And when he delivers his message of the power of the word into the heart, may we all prosper by it this morning. அதாவது பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது வார்த்தைக்குள்ளாக துரிதமாக செல்வாராக என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே தேவையாயிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திற்கும் அதை நேரடியாக கொண்டு செல்லும். அவர் தம்முடைய செய்தியின் வல்லமையின் வார்த்தையை இருதயத்திற்குள்ளாக அளிக்கும் போது நாங்கள் யாவரும் அதன் மூலமாக இந்த காலை செழிப்படைந்து going, leaving the tabernacle, rejoicing and praising God, saying our hearts burns within us because of his presence, for we asked it in his name. Amen. கூடாரத்தை விட்டு செல்லும் போது களிகூர்ந்து தேவனை துதித்து அவருடைய பிரசன்னத்தால் நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரிகிறது என்று கூறுவோமாக. ஏனென்றால் நாங்கள் அதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமீன். Our scene basis this morning on a tragic, and the Old Testament to me is always a shadow or a forecasting of the New Testament. நம்முடைய காட்சி இந்த காலை ஒரு சோகத்தின் பேரிலான அடிப்படையை கொண்டுள்ளது. பழைய ஏற்பாடு எனக்கு எப்பொழுதுமே ஒரு நிழலாக அல்லது புதிய ஏற்பாட்டின் ஒரு முன்னறிவிப்பாய் உள்ளது. Many times
someone has said, Brother Branham, why is it you always take the Old Testament? Nearly always taking a text, you'll go back to the Old Testament. I do it because I like typology. I like. அநேக சமயங்களில் யாரோ ஒருவர், சகோதரன் பிரணாம், நீர் ஏன் எப்பொழுதும் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்கிறீர் என்று கேட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட எப்பொழுதுமே ஒரு பாடப்பகுதியை எடுத்துக்கொள்ள நீங்கள் பழைய ஏற்பாட்டிற்கு திரும்பி செல்வீர்கள். நான் மாதிரி படிவத்தை விரும்புகிறபடியால் நான் அதை செய்கிறேன். நான் விரும்புகிறதோ, my education is very limited, as all know, and the only way that I know to be somewhere near right is to see what the pattern was, to look off the blueprint and see what it was. யாவரும் அறிந்துள்ளபடி என்னுடைய கல்வி மிகவும் குறைவானது. கிட்டத்தட்ட எங்கோ சரியானது உள்ளது என்பதை நான் அறிந்து கொள்ள ஒரே வழி, அது என்ன மாதிரியா இருந்தது என்பதை காணும்படி, அது என்னவா இருந்தது என்று காண அந்த திட்ட வரைபடத்தை நோக்கி பார்ப்பதே ஆகும். Then I know what that was will be something similar to what this is here, because it's just the shadow of it. And I always look back to the Old Testament to see what the children of Israel did, see what the punishment of sin was. அதன் பின்னர் அது என்னவா இருந்ததோ அது இங்கே என்னவா இருக்கிறது என்பதற்கு ஒத்ததான ஏதோ ஒன்றாய் இருக்கும் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அது அதனுடைய நிழலாய் உள்ளது. இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்தனர் என்பதை காணும்படிக்கு, அந்த பாவத்திற்குரிய தண்டனை என்னவா இருந்தது என்பதை காணும்படிக்கு, see what the justice of the prophets was, see what all those things were, and then I'll have an idea what this is here, which is foreshadowing what will be in the general wind up at the end. தீர்க்கதரிசிகளின் நீதி என்னவாக இருந்தது என்பதை காண, அந்த காரியங்கள் எல்லாம் என்னவா இருந்தன என்பதை காண நான் எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டில் திரும்பி பார்க்கிறேன். அதன் பின்னர் இது இங்கு என்னவாக இருக்கிறது என்பதை குறித்ததான ஒரு யோசனை எனக்கு உண்டாயிருக்கும். அது முடிவிலே பொதுவாக என்னவாக முடிவடையும் என்று முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. During this time there had been a great thing happened to Israel. It was in the darkness of its midnight. இந்த நேரத்தில் இஸ்ரவேலுக்கு ஒரு மகத்தான காரியம் நடந்திருந்தது. இது அதனுடைய நள்ளிரவின் அந்தகாரமாயிருந்தது. In the Old Testament, if the Lord willing, maybe in the coming services, I'd like to show how that the 7 church ages typed out in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற ஆராதனைகளில் ஒருகால் பழைய ஏற்பாட்டில் 7 சபை காலங்கள் எப்படி மாதிரியாக இருந்தன என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். How that they began just exactly like at the beginning of the church ages of the Gentile church, and went right down through a similar dark age and come out into the glorious time of Pentecost. புறஜாதி சபையின் சபை காலங்களின் துவக்கத்தை போன்று அவர்கள் எப்படி சரியாக துவங்கினர் என்றும், அதை போன்ற ஒரு இருண்ட காலத்தினூடாக சென்று பெந்தேகோஸ்தே காலத்தின் மகிமைக்குள்ளாக எப்படி வெளிவந்தனர் என்றும், at the falling of the Holy Spirit in the early church of the Jewish dispensation, then going through another period of the Gentile church through a dark age, and then coming out again into the millennium at the end. யூத யுகத்தில் சபையின் ஆரம்பத்தில் பரிசுத்த ஆவியின் பொழிதல் எப்படி இருந்தது என்றும் காண்பிக்க உள்ளேன். அதன் பின்னர் மற்றொரு புறஜாதி சபையின் காலத்தினூடாக ஒரு இருளின் காலத்தினூடாக சென்று பின்னர் முடிவிலே 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக மீண்டும் வெளியே வருகிறது. Now, how that back in the middle centuries there, this great king Ahab came up in power. இப்பொழுது எப்படியாய் அங்கே இந்த நூற்றாண்டுகளின் மத்தியில் திரும்பவும் இந்த பெரிய ஆகாப் ராஜா வல்லமையில் எழும்பினான். And he was kind of riding on the reputation of the other Israelite kings, which was Ahab himself was kind of a borderline believer. I've often referred to him that way because he was part of the time on this side of the fence, part of the time on that side of the fence. மேலும் அவன் மற்ற இஸ்ரவேல் ராஜாக்களின் நற்பெயரின் பேரில் ஒரு விதமாக பயணித்துக் கொண்டிருந்தான். அது ஒரு ஆகாப் தானே ஒரு விதமான ஒரு எல்லைக்கோடு விசுவாசியாயிருந்தான். நான் அவ்வப்போது அந்த விதமாக அவனை குறிப்பிட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவன் வேலியின் இந்த பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் வேலியின் அந்த பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் இருந்தான். You can never know where to stand. A man that's unstable like that, or a person that professes to be a Christian and that unstable, you don't know what to do about the person. அதை போன்று நிலையற்ற ஒரு மனிதனானால் நீங்கள் எங்கே நிற்க வேண்டும் என்பதை ஒருபோதும் அறிந்து கொள்ளவே மாட்டீர்கள். அல்லது
ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதாக கூறிக்கொள்ளும் ஒரு நபர் அந்த நிலையற்றவர் அந்த நபரை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்பதே உங்களுக்கு தெரியாது. Today they're Christian, tomorrow you don't know where they're at. In church today they're rejoicing and singing and praising God, and tomorrow out drinking, carousing, running around. Then that type of a person is hard to do anything with. இன்றைக்கு அவர்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார்கள், நாளைக்கு அவர்கள் எங்கே இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு சபையில் அவர்கள் கலிகூர்ந்து கொண்டும் பாடிக்கொண்டும் தேவனை துதித்துக் கொண்டும் இருக்கிறார்கள், நாளை வெளியே குடித்துக் கொண்டும் வெறியாட்டத்தில் பெண்களை சுற்றி ஓடிக்கொண்டும் இருப்பார்கள். அப்படியானால் அந்த விதமான ஒரு நபர் எந்த காரியத்தையும் செய்வது கடினமாயிருக்கிறது. I remember as a boy, once we had an old horse that he used to jump the fences all the time. And I guess many of you men at my age would know back in the horse days, buggy days. ஒரு சிறுவனாக இருந்தபோது எனக்கு நினைவிருக்கிறது, ஒருமுறை எங்களிடம் ஒரு வயதான குதிரை இருந்தது. அது எல்லா நேரத்திலும் எப்போதும் வேலிகளை தாண்டும். என்னுடைய வயதில் இருக்கிற அநேக புருஷர்களுக்கு முன்னிருந்த குதிரை நாட்கள், லேசான ஒற்றை குதிரை வண்டி நாட்கள் நினைவிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். I've come a many time right down this street here driving a horse and buggy myself. I'm 45. So they remember this old horse would put a yoke on his neck like you would a cow. நானே பலமுறை இங்கு இந்த தெருவில் ஒரு குதிரையை, ஒரு லேசான ஒற்றை குதிரை வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்துள்ளேன். எனக்கு 45 வயதாகிறது. எனக்கு இந்த வயதான குதிரையை நினைவிருக்கிறது. நீங்கள் ஒரு பசுமாற்றுக்கு நுகத்தை வைப்பது போல நாங்கள் இந்த குதிரை வேலியிலிருந்து தாண்டி குதிக்காமல் இருக்க, keep him from jumping the fence, and he'd jump anyhow, and he would hang that yoke and turn him around and so forth. He'd get over the fence, and one day what he ஒரு நுகத்தை இதனுடைய கழுத்தின் மேல் வைப்போம், அதுவோ எப்படியும் தாண்டி குதிக்கும். அது அந்த நுகத்தை அப்படியே சுற்றி திருப்பி கீழே தொங்கவிடும். அது வேலியை தாண்டும். ஒரு நாள் அது, I wondered what was attracting that old fella, and there's a big sinkhole down there. Now he was standing in alfalfa, high, but he wanted some blades of orchard grass in a sinkhole. எது அந்த வயோதிக குதிரையை கவர்ந்து கொண்டிருந்தது என்று நான் வியப்புற்றேன். அங்கு கீழே ஒரு பெரிய பள்ளம் இருந்தது. இப்பொழுது அதுவோ உயர் ரக மணல் புல்லில் உயரமாக நின்று கொண்டிருந்தது. ஓ, ஆனால் அது விரும்பினதோ, அங்கிருந்த அந்த ஒரு குழிக்குள் பழத்தோட்ட புல்லின் சில கத்திகள் இருந்தன. And he jumped that fence and got in that sinkhole where all these wire and glass are dumped, and get in there to get a few mouthfuls of that orchard grass. அது அந்த வேலியை தாண்டி இந்த கம்பிகள் கண்ணாடிகள் இருந்த அந்த பள்ளத்திற்குள் குதித்து எங்களுடைய குவியலில் இருந்த அந்த பழத்தோட்ட புல்லினை வாய் நிறைய புசிக்க அங்கே சென்றது. And we had to get some more horses and pull him out of that sinkhole. When he got in there, he got hung up, and when he stood out there, he was quivering and bleeding, and how he was just to get a mouthful or two of that orchard grass when he was standing in alfalfa almost to his knees. நாங்கள் இன்னும் சில குதிரைகளை கொண்டு வந்து அந்த குதிரையை பள்ளத்திலிருந்து எடுத்தோம். அது உள்ளே விழுந்தபோது அது மேலே மாட்டி தொங்கினது. அது அங்கே வெளியே நின்றபோது அது நடுங்கிக் கொண்டும் ரத்தம் கசிந்து கொண்டும், மேலும் அது எப்படியா இருந்தது? அது கிட்டத்தட்ட தன்னுடைய முழங்கால் வரை வளர்ந்துள்ள உயர் ரக மணல் புல்லில் நின்று கொண்டிருந்த போது அந்த பழத்தோட்ட புல்லினை ஒரு வாய் நிறைய அல்லது இருவாய் புசிக்க அந்நிலையை அடைந்தது. I've often thought of that picture. A way of a transgressor is hard. He just wouldn't stay still where he was eating and having a wonderful time. நான் அந்த காட்சியை குறித்து அவ்வப்போது நினைத்து பார்த்திருக்கிறேன். துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. அது புசித்துக் கொண்டு ஒரு அற்புதமான நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த இடத்தில் அப்படியே தரித்திருக்க மனதில்லாதிருந்தது. But he had to jump the fence and go get all bruised and cut up like that just to get a mouthful of grass of some other different kind. ஆனால் அது அந்த மற்ற வித்தியாசமான வகையான கொஞ்சம் புற்களை ஒரு வாய் நிறைய பெறுவதற்கு அந்த வேலியை தாண்டி அந்த எல்லா காயங்களையும் அதை போன்ற வெட்டு காயத்தையும் பெற வேண்டியதாக இருந்தது. That's just about the way people does that jumps the fence of God's pasture. Don't you believe that? Gets out, go out today, come in church, having a wonderful time, then tomorrow sell out for something like that. It makes it very hard. இப்பொழுது கிட்டத்தட்ட அந்த விதமாகவே ஜனங்கள் செய்கிறார்கள். அதாவது தேவனுடைய மேய்ச்சலின் வேலியை தாண்டுகிறார்கள். நீங்கள் அதை நம்பவில்லையா? வெளியே போகின்றனர். இன்றைக்கு வெளியே போய் உள்ளே வருகிறார்கள். சபையில் ஒரு அற்புதமான நேரம் உண்டாயிருக்கிறது. அதன் பின்னர் நாளை அதை போன்று ஏதோ ஒரு காரியத்திற்காக விற்று போடுகிறார்கள். அது இதை மிக கடினமாக்குகிறது. Ahab was more or less that type of a person. Every way the wind blowed, Ahab had his sails set. It was on this side or that side.
ஆகாப் ஏறக்குறைய அந்த விதமான ஒரு நபராக இருந்தான். காற்று வீசின ஒவ்வொரு வழியிலும், அது இந்த பக்கமாக இருந்தாலும் அல்லது அந்த பக்கமாக இருந்தாலும், ஆகாப் தன்னுடைய பயணத்தை அமைத்திருந்தான். His marriage got him all messed up with a little woman, which is a little princess, a king's daughter, a Jezebel, very pretty to look at, very beautiful woman, but in her heart she was wicked. ஒரு குட்டி இளவரசியா இருந்த ஒரு ராஜாவின் குமாரத்தியான ஒரு எசபேல் என்ற இளம் பெண்ணினால் அவனுடைய திருமணத்தில் அவன் எல்லா விதமான குழப்பத்தையும் அடைந்திருந்தான். பார்ப்பதற்கு மிகவும் அழகான, மிக அழகுள்ள ஸ்திரீ, ஆனால் அவளுடைய இருதயத்திலோ அவள் பொல்லாங்கானவளாய் இருந்தாள். And she was an idolater, and she caused all Israel. அவள் ஒரு விக்கிரகாராதனைக்காரியாய் இருந்தாள். அவளே எல்லா இஸ்ரவேலுக்கும் காரணமாயிருந்தாள். How I would like to border there just for a few minutes. Wasn't getting into the core of this on motherhood. See there. And when a man starts to get married, the type of a girl, woman that it's more than just look at beauty. இப்பொழுது நான் எப்படியாவது ஒரு சில நிமிடங்கள் அங்கே ஒரு எல்லை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதுபோல அங்கே உள்ள தாய்மையின் பேரிலான எந்த மையத்திற்குள் நுழைவதற்கு பாருங்கள். ஒரு மனிதன் விவாகம் செய்து கொள்ள தொடங்கும் போது அந்த மாதிரியான ஒரு பெண் அவனுக்கு அந்த ஸ்திரீ காண்பதற்கு அழகை விட மற்றவற்றையும் உடையவளாக இருக்க வேண்டும். You got to get somebody both soul and body joined together. Somebody that's really going to be your friend and pal. That'll stick with you through thick and thin. ஆத்துமாவும் சரீரமும் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒருவரையே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாகவே உங்களுடைய நண்பராக இருக்கின்ற ஒருவரை தொடர்ந்து உங்களுடன் வாழ்விலும் தாழ்விலும் உறுதியாக இருக்கக்கூடியவரையே பெற்றுக்கொள்ள வேண்டும். Now, but Ahab, he just fell apart because she was pretty, I suppose, and Mary, it couldn't be nothing else about her because of wicked as she was. இப்பொழுது ஆனால் ஆகாப் அவள் அழகாயிருந்த காரணத்தால் அவன் அவளிடத்தில் விழுந்து போனான். அதனால் திருமணம் செய்து கொள்ளுகிறான் என்று நான் நினைக்கிறேன். அவளை குறித்து வேறெந்த காரியமும் இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் அவள் அவ்வளவு பொல்லாதவளாக இருந்தாள். And she come over there, and then of course being wrapped up with her like that and loved her, why he caused all Israel to sin and to go against God and to tear down the altars of God. அவள் அங்கே வந்தாள். அதன் பின்னர் உண்மையாகவே அந்த விதமாக அவளோடு பிணைக்கப்பட்டு அவளை நேசித்தான். ஏன்? எல்லா இஸ்ரவேலரும் தேவனுக்கு விரோதமாக சென்று பாவம் செய்து தேவனுடைய பலிபீடங்களை இடித்து போட இவன் காரணமாயிருந்தான். The altars of Baal, and they had Baal worship all through Israel at the time. பாகாலின் பலிபீடங்களையோ கட்டினான். அந்த நேரத்தில் அவர்கள் இஸ்ரவேல் முழுவதிலும் பாகால் வழிபாட்டை உடையவர்களாக இருந்தனர். Now, his wife had caused righteous Naboth. Many of you has read of him, how he took his garden by deceit, swore a lie, and had false witnesses against him. இப்பொழுது அவனுடைய மனைவி நீதிமானாகிய நாபோத்தின், உங்களில் அநேகர் அவனை குறித்து வாசித்திருக்கிறீர்கள். எப்படியாய் அவன் நாபோத்தினுடைய தோட்டத்தை வஞ்சனையினால் எடுத்துக்கொண்டான். ஒரு பொய்யான ஆணையிட்டு அவனுக்கு எதிராக பொய் சாட்சிகளை வைத்திருந்தான். Because she wanted to do something for her husband and killed a righteous man in order to get a garden adjoining close to the palace land. ஏனென்றால் அவள் தன்னுடைய கணவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்பினாள். அரண்மனை நிலத்திற்கு அருகில் இருந்த ஒரு தோட்டத்தை எடுத்துக்கொள்ள ஒரு நீதிமானை கொன்று போட்டான். All this God was looking down. So the prophet Elijah, which was a great mighty servant of the Lord, prophesied and told Jezebel what would happen to her. இவை எல்லாவற்றையும் தேவன் உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். எனவே ஒரு மகத்தான வல்லமையுள்ள கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருந்த தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசனம் உரைத்து எசபேலுக்கு என்ன சம்பவிக்கும் என்று அவளிடமே கூறினான். And he told Ahab that the dogs would lick his own blood. Now, when God has said anything, of course, them days, the direct word of the Lord came through the prophet. ஆகாபினுடைய சொந்த இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று எலியா அவனிடத்திலேயே கூறியிருந்தான். இப்பொழுது தேவன் எந்த காரியத்தையாவது கூறியிருக்கும் போது உண்மையாகவே அவர்களுடைய நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையானது நேரடியாக தீர்க்கதரிசியின் மூலமாக வந்தது. God in sundry times and divers matters spoke to the fathers through the prophets, in this last day through his son Christ Jesus. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். So this is the word. Amen. And if anything's contrary to that, leave it alone. See?
Now, secondarily, he speaks today through the prophet, the seer, and so forth. But first is this, the Word. Amen. Now, எனவே இது வார்த்தையாக இருக்கிறது. இதற்கு முரணாக எந்த காரியமாவது இருக்குமாயின் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். புரிகிறதா? இப்பொழுது இரண்டாவதாக அவர் இன்றைக்கு தீர்க்கதரிசி, ஞானதிருஷ்டிக்காரர் போன்றோரினூடாக பேசுகிறார். ஆனால் முதலாவது இது வார்த்தையாக இருக்கிறது. இப்பொழுது